என்னால் இதை விட முடியல, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை மாதிரி இருக்குது, என்னை அப்படியே அடிமைப்படுத்துது, தெரியுது, என்னால் வெளியே வர முடியல அப்படிலாம் கலங்குறீங்களா? நன்மை செய்ய ஆசை இருக்கு, நன்மை செய்ய முடியல, தீமை செய்கிறேன். பரிசுத்தமாக வாழ நீ விரும்புகிற ஆசை இருக்குது, வாழ முடியல, பாவம் செய்து விடுகிறேன். யார் எனக்கு விடுதலை தருவாங்க? உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி எழும்புது. வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள இந்த கேள்வி எழும்புது. அது எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும், பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், இக்கட்டாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், மனுஷ அடிமைத்தனமாக இருக்கலாம், எதுவானாலும் விடுதலை இருக்குது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. தகப்பனே இயேசுவே, எனக்கு விடுதலை வேணும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமையை தாங்க, என்னை நிரப்புங்க, எனக்கு பூரண விடுதலை கொடுங்க. நான் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நான் அடிமைத்தனத்திலிருந்து பூரணமாக விடுதலையாக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.